வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்தி வழங்குகிறேன். நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, நம் முதலில் அடக்கிறவன் புத்திமான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் ஒவ்வொருத்தரும் அனாவசியமா பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பேசுகிற பேச்சானது கம்ப்ளீட்டா நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதனால போட்டிருக்கீங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல். ஏதாவது ஒரு பேச்சு நம்மளை ஹர்ட் பண்ற மாதிரியே நம்ம குறித்து சொல்லிடுவோம். அந்த ஹர்ட் பண்ற அது இட் வில் பி டேக்கன் டவுன் அண்ட் ரிட்டன் இன் த ஸ்பிரிட் வேர்ல்ட். ஸோ அதுதான் பின்னால நமக்கு நடக்க போகுது. ஸோ தன் உதடுகளை அடக்கிறோம். தன் உதடுகளை எப்பவுமே அடக்கி வைத்திருக்கணும். நம்மளுடைய உதடுகளை அடக்கி வைத்திருக்கணும். இது இன்னொரு வசனம் கூட போட்டிருக்கோம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான எனப்படுவான் போட்டிருக்கோம். அப்புறம் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்குடைய மனம் அற்ப விலையும் பெறாது. இங்க நீதிமானுடைய நாவை பத்தி போட்டிருக்குது. சுத்த வெள்ளி மாதிரி இருக்குது. துன்மார்க்குடைய மனம் துன்மார்க்குடைய மனம் வந்து அவனுடைய நாவை பத்தி போடல, ஆனா மனத்தை பத்தி போட்டிருக்கு. ஏன்னா மனசுல தான் பேசுறான். ஸோ அங்க இருந்து பேசும்போது அற்ப விலையும் பெறாது. அதனால அவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் கேளாதே கவனிக்காதேன்னு போட்டிருக்கோம். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமான் பேசினாங்கன்னா அனைவருக்கு சாப்பாடு கொடுக்கும். மூடரோ மதியினத்தில் மாழ்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதோட வேதனை கூட்ட மாட்டார். இது கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எப்பவுமே எல்லா வெல்த் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்க போகுது. அதோட வேதனை கூட்ட மாட்டாரு. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முற்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.